நம்ம கடை தான், வாங்க பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு போவோம். வாங்க அப்படியே அப்படியே கமாரி கட்டின போட்டிருக்கு. கமர் கட்டு ஆனால் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணதில்லை. நாங்கள் வாங்க போகிறோம் ஒன்று. ரோஸ் மிட்டாய் ஒன்று வாங்க கலர் கோன் குச்சி கொஞ்சம் அமைதி. கலர் கோன் இருக்குது பாருங்கள். கேமரா நம்பிச்சு கலர் கலர் கோன் இருக்குது பாருங்க. நீ ஃபேஸ் தான் கலர் கோன்ஸ் இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்காங்க. நீ காமி அப்படியே. ஆரஞ்சு மிட்டாய் உங்களுக்கு எனக்கு தெரியும். நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸ்வீட் சில்லி மிட்டாய் பார்க்கலாம். நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டேன். நானும் பண்ணதில்லை. செஞ்சுறீங்க? நானும் பண்ணதில்லை. அடுத்தது ரோஸ் கேண்டி. ரோஸ் கேண்டியில் போகுது. ஜவ்வு மிட்டாய் நினைக்கிறேன். இல்லை வாயை போட்டால் வாயை சாப்பிட்டா பிங்க் கலர் தான் ஏன்னா ரோஸு. ஆமாம், ஜவ்வு மிட்டாய். ஜவ்வு மிட்டாய் தான். ஜவ்வு மிட்டாய் அது அடுத்தது கயிறு மிட்டாய். கயிறு மிட்டாய் இதில் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டது கிடையாது இது வரைக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். புளி சாஸ். புளி சாஸ் இது அப்படியே வாயில் போட்டு இருக்கோம். ஆமாம், நான் சாப்பிட்டது கிடையாது. நானும் சாப்பிடுவேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காயின் மிட்டாய் சாப்பிட்ருக்கேன். காயின் மிட்டாய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. வாங்க இதுதான் மார்ஷ் மேலோ. மார்ஷ் மேலோ பாருங்க, சூப்பராக இருக்குது. இது குச்சி மிட்டாய். எங்கள் அப்பா இதை வச்சு நிறைய பேர் நக்கல் அடிச்சு. குச்சி மிட்டாய் பொரிய ரொட்டின்ட்டு. அடுத்தது இது என்னது? இன்னும் பேரும் இதுதான் ஜவ்வு மிட்டாய்னு நினைக்கிறேன். இது இதுதான் ஜவ்வு மிட்டாய் நினைக்கிறேன். இது பாருங்க, இது என்ன? இது வந்து சிசி ஸ்டிக்ஸ். அந்த குட்டி குட்டியாக இருக்கும். அது கரெக்டு. பிடிச்சி இழுக்கலாம். பிடிச்ச அந்த டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர்லாம் இருக்கும். அடுத்தது நாங்கள் போயிட்டு இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, நீங்கள் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. அடுத்தது இது பேச்சம்பழம் தானே? பேச்சம்பழம். நாவை நம்ம வரும். நாவா ஏதோ வருமா? இழந்த வடை. கரெக்ட். இழந்த வீடு. இது எல்லாரும் தெரியும். இதுவும் இழந்த வடை தான். ஒரு ஸ்பூனில் வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். இது இழந்த வடை. இது இழந்த வடை தான்டா. கரெக்ட். அடுத்தது குருவி ரொட்டி. லெட்டர்ஸ் தான் இருக்குது இதில். பிஸ்கெட் தான். ஸ்மார்ட் பைட் குருவி ரொட்டிலடா. பிஸ்கெட்டு தான். பிஸ்கெட் தான்டா. பிஸ்கெட்டு எனக்கு இங்கே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இது பிஸ்கெட்டை குருவி ரொட்டியான்னு. கரெக்டுக்கு. அடுத்தது கீழே பார்த்தா ஆரஞ்சு மிட்டாய். பூஸ்ட் மிட்டாய். இது பேர் பூஸ்ட் மிட்டாய். பார்த்தோன்னா ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் சொல்லிட்டேன். பூஸ்ட் மிட்டாய் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஹார்லிக்ஸ் மிட்டாய். டிஃப்ரெண்ட்டாக மிட்டாயெல்லாம் இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டதில்லை. இது ஐஸ்கிரீம் மிட்டாய் எல்லாம் தெரியும், ஊர்லாம் விற்கும். அடுத்தது கீழே வந்து பார்த்தா இது என்னது? இது தேங்காய் மிட்டாய். தேங்காய் மிட்டாயின்னு போட்டிருக்கு. தேங்காய் ஸ்வீட்னு போட்டிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் போடல, இது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுறோம். இப்போ ஏதாவது கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து முட்டை மாதிரி இருக்கும். இதுவும் சாக்லேட் தான் பாருங்க. சாரி. இந்த மிட்டாய் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கோகனட் பர்ஃபி. ஆமாம், எல்லா கடையும் கிடைக்கும். வேப்பரப்பளம் இது பேர் தான். என்ன எப்படின்னு பார்க்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது என்ன பேர்னு போடல. இதுவும் அந்த மாதிரி மிட்டாயாக இருக்கும். அடுத்தது இது வந்து இது ஒரு பால்கோவா மிட்டாய். இது வந்து மக்ரோன் மிட்டாய். திருநெல்வேலி ஃபேமஸு. ஆமாம். பீனட் பைட்ஸு. பீனட்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், பீனட் தான். இன்னும் கீழே கூட போயிட்டே இருக்கு. நபாட்டி இது எனக்கு தெரியும். சாக்லேட்ஸ். அதுவும் சாக்லேட் தான் ஃபுல்லாக. என்ன சாக்லேட்ஸ் தெரியல. சாக்கோ சாக்லேட்ஸ் தான் இருக்குது. இதில் செயின், லேடிஸ் செயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லாட்ரிஸ் இருக்குது. சரி வந்து பார்த்தா சாக்லேட்ஸ் ஃபுல்லாக. இதில் பாருங்கள் சிகரெட் மிட்டாய். எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கல்கோனா. சரி. அடுத்தது நக்கலடின்னு வந்துடுவாங்க. பாக்கு மிட்டாய். நான் டேஸ்ட் பண்ணதில்லை. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வாங்கி பார்க்கணும் அன்றைக்கி. சோடா மிட்டாய். அடுத்தது சோடா மிட்டாய். இது சாப்பிட்டா எப்படி பார்க்கலாம். அடுத்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
விசில் மிட்டாய். இது என்னன்னு தெரியல. விசில் இது மிட்டாய். பக்கத்து வீட்டில் நிறைய இருந்துச்சு. விசில் மிட்டாய். ஏய் அது ஒன்று எடுறா. அடுத்தது இது சாக்கோ சாக்கோ சாக்கோ. சாக்கோ 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 சாக்கோ. சாக்கோ செம்ம டேஸ்டாக இருக்கும். டேஸ்டாக இது இருக்கும். வெட்டி அப்படியே உள்ள பிசுக்கி பிசுக்கி சாக்லேட் குடிச்சிடும். ஆமாம், அது கரெக்டு தான். அடுத்தது அடுத்தது என்னங்க இது பேர் எழுதலையா? இது பேர் என்னடா? என்னதுல இது புதுசாக இருக்குது. சரி வாங்கி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்னது இது? இது Sweet வந்து jelly. ஸ்வீட் ஜெல்லி. கரெக்ட். செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆமாம். அடுத்தது இது வள்ளி மிட்டாய், எனக்கு தெரியும். வள்ளி மிட்டாய். லாலிபப். லாலிபப்பு. அப்புறம் இது ஜெல்லி. அந்த காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆமா. இந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த டிசைன் டிசைனா. நீங்களும் வாங்கி பாருங்க. அடுத்தது இது ஜெல்லிஸு. ஜெல்லிஸ். இந்த டார்க்காக இருக்குது. அடுத்தது வந்து பால்கோவா. நீங்களும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. நான் வாங்க போகிறோம். அடுத்தது பார்த்தா இந்த பிஸ்கெட்ஸ் அந்த இதில் நினைப்பாங்களே, ரெண்டு மூணு மேடா முன்னாடி உண்டு, நானும் சாப்பிட்ருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கெட். நான் வாங்கி டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கே தெரியல, புதுசாக இருக்குது. இது வந்து என்ன சொல்ல, மேங்கோ பைட்ஸ் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தது ஜாமு. ஜெல்லி பால். ஜாமு. ஜாம் பை ஒன்று எடுறா. அடுத்தது அப்படியே சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் மிட்டாய். அப்படியே பண்ணிட்டு மம்மி டேடின்னு ஒரு முட்டை இருக்குது பாருங்க. நான் சாப்பிட்டதில்லை. நானும் சொல்கிறதெல்லாம் வாங்கி பார்க்கலாம். நீங்கள் தான் சாப்பிடல. இதை ஹிந்தியில் எழுதியிருக்கீங்க. ஃபாதர் ஆஃப் போலோன்னு இருக்குது. ஃபாதர் ஆஃப் போலோ. கரெக்ட். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கு. என்னோட பெருசு பெருசாக இருக்குது போகலாம். அதான் ஃபாதர் ஆஃப் போலோன்னு. அப்படியே இருந்துச்சுன்னா எது கடைக்கல் அப்படின்னு நம்ம இடைக்கல் முட்டை. இந்த வெயிட்லாம் வைப்பாங்க தெரியுமா? வெயிட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. வெயிட் மாதிரி வைப்பாங்க. முன்னாடி இது ஃபேமஸ் நினைக்கிறேன். இந்த போட்டுருக்கோம். இங்கே வந்து வேர்க்கடலை உருண்டை. வேர்க்கடலை உருண்டை. இதே ஸ்பெஷலாக தெரியல. வேர்க்கடலை உருண்டை பார்க்கலாம் எப்படி இப்படி வச்சுருக்குன்னு. இது நான் வாங்கப்பட்டு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். அதுவும் வாட்ச் மிட்டாய். வாட்ச் மிட்டாய். வாட்ச் சாப்பிட்டு போன வரும். அடுத்து ஃபாதர் ஆஃப் ஆரஞ்சு. ஃபாதர் ஆஃப் ஆரஞ்சு மிட்டாய். மிட்டாயே நிறைய இருக்குது. புளிச்சி மிட்டாய் சாப்பிட்டுருப்போம். இது வந்து பாப்பா. அப்போ பாயில் போட்டால் வெடிக்கும். ஆயில் போட்ட வெடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் பார் எல்லாம் தெரியும். கோல்டன் பார் தங்க சரங்க மாதிரி இருக்கும். ஆமாம், இங்கே சாக்லேட் இருக்கும். ஆமாம், இதுவும் அதே கலர் கோன் தான். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோன் நினைக்கிறேன். இஞ்சி மிட்டாய். இஞ்சி மிட்டாய். இது தொண்டைக்கு ரொம்ப நல்லதுங்க. பென்சில் மிட்டாய். பென்சில் மிட்டாய். இது எடுக்கிறேன். இதே பென்சில் மிட்டாய். ஃப்ளாஷ் வேணாம். இது பலூன் மிட்டாய். இது பேக்கெட்டாக வைக்கிறாங்க. கரெக்ட். இது ஒரு வண்டி மிட்டாய் தான். அப்புறம் ஜெல்லி பால். ஜெல்லி பால்ஸ். முன்னாடி பார்த்தா இது மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு வகையான வாட்ச். இது பெரிய வாட்சாக இருக்குது. கரெக்ட். அதுக்கு இது பெருசாக இருக்குது, அது சின்னதாக இருக்குது. இந்த வாட்ச் நிறையா இருக்குது. ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. இதில் ரெண்டு சைடு உண்டு. நடுவில் பெருசாக இருக்குது. அதான் இதில் பாருங்கள். ஏன்னா வாங்கலாம், வெயிட் பண்ணலாம். இதில் விசில்ஸ்லாம் இருக்குது. இங்கே பவுன்சி பால். இங்கே பவுன்சி பால்ஸு. இதுவும் பவுன்சி பால். பேஸ்கெட் பால் மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்த கீழே பார்த்தா ஸ்ட்ரேட்டு அந்த இதை வச்சு எழுதிட்டு அழைக்கலாம். அழைச்சலாண்டா. இது 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேம்ஸு. இப்போ கூட இருக்கும். இல்லை அமேசானில் இல்லை, விளையாடலாம் சில பேர். ஆனால் இப்போ எல்லாம் ஃப்ரீ ஃபயர் தான் சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். ஆனால் நாங்கள் விளையாட கிடையாது. ஸ்ப்ரிங் வீல் தான் தெரியும். மேஜிக் ஸ்ப்ரிங் வீல் இங்கே இருக்காதான். இந்த இதுதான். அடுத்து லேசர் லைட். பாயிண்டரா? சரி, லேசர் லைட்ஸ் தான். அதில் ஒரு நிறைய வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பைனாகுலரு. இது ஒரு கேம். இது ஒரு கேம். இந்த தண்ணியில் அந்த குடி ரிங்ஸாக இருக்கும், அதை வச்சு விளையாடுறதுக்கு இந்த கேம். இது ஒரு விசில் தான். இது டைப் பண்ண சொல்லலாம். ஃப்ரூட் மாதிரி ஒரு விசில். ஒவ்வொன்றுத்தையும் அடிச்சு ஒவ்வொரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. ஃபுல்லாக வாட்சஸ். நிறைய வாட்ச் இருக்குது. நிறையா வாட்ச் இருக்குது. 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்பர் வச்சோம். ஆமாம். அடுத்தது வந்து லாக்கெட்ஸு. லாக்கெட்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் லாக்கெட் காமிக்கிறேன். லாக்கெட் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இதில் கிளாக் இருக்குது. இது வந்து
பாக்கெட் கிளாக். கரெக்ட். இது விசில், பேர்ட் விசில். பேர்ட் விசில். அது என்ன சொல்கிறோம்? இது நம்ம ஏதாவது அந்த எக்ஸிபிஷனுக்குலாம் போகும்போது அந்த எக்ஸிபிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. யூஎன்ஓ பிளேயிங் கார்ட்ஸ்லாம் இருக்குங்க. யூனோ கார்ட்ஸ், ரெஸ்லிங் கார்ட்ஸு, அண்டர்டேக்கர் கார்ட்ஸ், ஆமாம். அப்புறம் இங்கே உண்மையான கார்ட்ஸ் இருக்குது. சீட்டு கார்டு. சீட்டு கார்டு. கொடை, தலையில மாட்டுற கொடை. தலையில் மாட்டுற கூட. ஓ, இது பபிள்ஸு. சவுண்டு சவுண்ட் வரும். இது குழந்தைங்களுக்கு வருது. காட்டுறதுக்கு சவுண்டு வரும். இது இந்த கன்ஸ், சின்ன சின்ன கன்ஸ் இருக்குது, ஷூட் பண்ணலாம் வச்சு. ஆமாம். இது வந்து கீழே போட்ட வெடி. இந்த வெடி பாருங்க, சூப்பராக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஸ்டிக்கு. இது ஒரு வித்தியாசமான ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது வந்து டீச்சர் கடுப்பேற்றுறதுக்காக பொண்ணு முன்னாடி ஒருத்தன் இந்த மாதிரி சவுண்டு வரும். என்னன்னு தெரியல. இது டிக்டாக்னு ஒன்று இது பேர். தெரியல இது என்ன. இந்த கேமு கஷ்டப்பட்டு பேசி உள்ளே தூக்கிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே எடுத்துகிட்டு வரணும். இது உள்ளே போகணும். இந்த ரவுண்ட் சர்க்கிள் பாக்ஸ்லலாம் இருக்கும். இந்த கேம் முடிக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமாம். அடுத்து இது பெரிய பெரிய பவுன்ஸ் பால்ஸ்லாம் இருக்குது. குட்டியும் இருக்குது, குட்டியும் இருக்குது, பெருசும் இருக்குது. பாருங்க, சின்ன சின்னதாக இருக்குது. நல்லா கல் மாதிரி இருக்குது. ஆமாம், பவுன்ஸ் ஆகுது பாருங்க. நல்லா பவுன்ஸ் ஆகுது. ஏய் பார்த்து. அடுத்தது குட்டியான ரப்பர் பால். குட்டியான ரப்பர் பால் பாருங்க. இது வந்து இது பிடிச்சிக்கிட்டா லைட் எரியும் நினைக்கிறேன். ஆமாம், இது லைட்டாக தட்டுனா லைட் எரியும். லைட் எரியலை இதில். இது பபிள்ஸ் ஃபுல்லாக பபிள்ஸ். இது நம்ம கோயில் திருவிழாலாம் வைப்பாங்க. அடுத்தது இதுவும் பபிள்ஸ் தான். பபிள்ஸ் தான். இது வாட்டர் கன். இது வாட்டர் கன். ஆமாம், கரெக்ட். தண்ணி வாட்டர் கன். எந்த வழி வரும்னு தெரியல. எந்த வியாபாரம் தெரில. ஆனால் வாங்கலாம், நீங்கள் ஆனால் வாங்கி பாருங்கள். இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு கமெண்ட். இல்லை லேண்டன்ஸு. இதெல்லாம் ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லேண்டன். இது பெட்டர் மார்க்ஸ் லைட். இல்லை, பழைய லைட் சரி. ஆமாம், இது குட்டி பலூன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது பார்ட்டி பலூன்ஸ், ஹார்ட்டு பலூன்ஸ், ஸ்மைலி பலூன்ஸு, எல்லா பலூன்ஸ் தான். அப்புறம் இந்த பால் கீழே போட்ட லைட் எரியும். அடுத்தது இது வந்து பார்த்தா டென்னிஸ் பேட். சின்ன டென்னிஸ் டென்னிஸ் பேட். அடுத்து சுற்றி விட்டால் பயங்கரமாக ஹைட்டாக இருக்கும். அந்த இது இதான். இதில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் ஸ்பின்னர் நிறையவே இருக்குது. சின்னதாக ஃப்ரிட்ஜ் ஸ்பின்னர் ஃபுல்லாக நான் அடிச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க. ஓ, சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்கவே. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அயன். இங்கே ஓகே. இதுவும் போடலாம். தலையும் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினோம். இதை பாருங்க, ஸ்லைமு. நம்ம எல்லாரும் தெரிஞ்சது 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சவன்ட்டு ஸ்லைம். அடுத்தது கோலி பால்ஸ். அதெல்லாம் நம்ம 90s கிட்ஸுக்கு தெரியும். இது பாருங்க, குட்டியாக அழகாக இருக்குது. மேஜிக் ஸ்பின் மாதிரி குட்டி சின்னதாக அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்படி டைட்டாக இருக்காது, நம்ம இப்படி யூஸ் பண்ணால் தான் முடியாது. அடுத்தது இது என்னன்னு பார்க்கணும். இது வந்து வச்சு பால் ஊதுறோம், நல்லாயிருக்கும். மேக்னெட் போர்டு. இது மேக்னெட் போர்டு. அது இங்கே இருக்குது. ஆமாம், இதான் இங்கே இருக்குது. காம்பஸ், அப்புறம் மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்குது. மேக்னிஃபைங் கிளாஸ், ஊதக்கண்ணாடி. ட்ரெயின்.
சின்ன பசங்க ட்ரெயின் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன கார். கார்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டிக்கு நான் சொன்ன இந்த மாதிரி ஸ்டிக்கு எப்படி கூட ஆகிக்கலாம். டைட்டாக இருக்குது. ஏய் வந்திருக்கோம். இது நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம். கிட்ட கட்டுறேன் அது பாருங்கள். அப்படியே 2000 ரோட்டுமே சின்ன சின்னதாக இருக்குது. லாட்ரியா இது? லாட்ரி கிடையாது, இது 10 ரூபா ஒன்று. இது வந்து பிஸ்னஸ்க்கு ஆடுற மாதிரி. அடுத்தது இன்சைட் பார்த்தீங்கன்னா பவுன்சி பால். பவுன்சி பால் அது வித்தியாசமாக இருக்குது. பவுன்சி பால் பவுன்சி பால் வித்தியாசமான பால். இது வந்து கோல்கேட்டு ஃப்ரீயாக கிடச்சிருக்கும் சின்ன வயசு. ஆமாம், ஸ்டிக் மேன் மாதிரி. இது வந்து பாலில் சவுண்டு வரும் சைட் பண்ணி. ஆமாம். அடுத்தது இது ஒரு வகையான பலூனு. நான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுறோம். இது மேக்னெட்ஸு, டிஃப்ரெண்ட் நிறைய மேக்னெட்ஸு. அடுத்து ஒன்று ஆர்டர். இது பாருங்கள், இது என்னது சைனோ பலூன். இது பலூனானு வித்தியாசமாக இருக்குது. 200 ரூபாய்க்கு ஏதாவது சாப்பிடுங்க. இது வித்தியாசமான ஒரு பலூன். இல்லை வாயில் வைக்கிறதுடா. வாயில் வைக்கிறாங்க. இல்லை சைனா பலூன் கிடையாது, இது வாயில் வைக்கிறது. இது என்ன தெரியல. நீங்கள் தெரிஞ்ச கமல். இது வந்து பசில்ஸு. உங்களுக்கு கேம்ஸ்லாம் பிடிச்ச கேம்ஸ் தான் இருக்குது. அடுத்த ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. மிக்கி மவுஸ், பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர், சென்ட்ரல் ஸ்டிக்கர்ஸ், ஸ்மைலி ஸ்டிக்கரு அதெல்லாம் இருக்குது. எமோஜி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. என்னது இது? இது அந்த பெருசாக அந்த போலாடா. ஆமாம் கரெக்டு. இது வந்து தண்ணியில் தண்ணியில் போட்டால் பெருசாகும். பெருசாகும். அடுத்தது இது வந்து ஒரு கேம். இப்படி அமுச்சு விட்டா சுத்தம். அது ஆமாம், அமுச்சு விட்டா சுத்தம் பாருங்க. இந்த மாதிரி அமுச்சு விட்டா சுத்தம். கவரில் சுத்தம். கீழே மரப்பம்பரம் இருக்குது. மரப்பம்பரம், பிளாஸ்டிக் பம்பரம் வச்சுருக்காங்க. மரப்பம்பரம், அப்புறம் பிளாஸ்டிக் பம்பரம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே அஞ்சு பார்த்து நூல் எடுத்துக்கலாம், வெண்ணெய் நூல் எடுத்துக்கலாம். கரெக்ட். அடுத்த இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பிளாஸ்டிக். இப்படி ஒரு இதுவாக பிடிச்சிருக்காங்க. அதில் நம்ம சுற்றி விட்டா சுத்தம். மஸ்து. அடுத்தது வந்து தாயக்கட்டை. ஏதாச்சும் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கையில் வச்சு அடித்து வாட்ச் பண்ணணும். ஸ்கேல் மாதிரி. இங்கே ஸ்கேல் மாதிரி பண்ணலாம். இது வேணா அது கையை வலிக்குது. பயங்கர ஆங்கா முன்னாடி அடித்து விளாடுவோம். இருக்குது. வாட்ச் மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மாஸ்க்கு, டிஃப்ரெண்ட்டாக மோட்டு பட்டில் மாஸ்க்கு, மிக்கி மவுஸ் மாஸ்க்கு, சடமி மாஸ்க்கு, வாட்டர் கன் அப்புறம் இங்கே இருக்குது. பெருசாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது வந்து அந்த இந்த கேம் கோலி கிடையாது. இது வச்சு விளையாடுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வந்து கியூபிக்ஸு நிறைய இருக்குது. கியூபு அதே பசில்ஸ் இருக்குது. இந்த பிபி பலூன். நான் சொன்னேன் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். இது ஸ்ட்ரீம் போட்டு இது கேமரா கிளியர். இது ஸ்டீம் போட்டு இப்போ இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீம் போட்டு இந்த கடையிலையும் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னதுடா இது? புதுசாக இல்லையே. இது இழுத்துட்டு ஊதுவாங்க. ஆமாம், சவுண்டு தான். இது பின்னாடி வர இழுத்துட்டு அப்புறம் ஊதும். அடுத்தது பால் பாட்டு. இது தொப்பு ஜாமான். சொப்பு ஜாமான். இது வந்து சொப்பு ஜாமான் தான். இது மாதிரி டாய்ஸ் பண்ணுறது. கரெக்ட். மாதிரி இது வந்து நல்லா இருக்கும். இது டெக்கரேஷன் ஐட்டம். ஆமாம். அடுத்தது இது பியானோ வரைஞ்சிருங்க. இதை காட்டுங்க. அதுவும் டெக்கரேஷன் ஐட்டம் தான். ஆமாம். இது என்னது? இது இப்படி சுற்றி காட்டுங்க நீங்கள். இது வந்து இப்படி விழுத்தா ஒன்று சுத்தம். அது ஒன்று. இது கீழே பார்த்தா இந்த பிபி. இது நான் ஃபேனு காட்டுறேன். இதை பாருங்கள். இதுவும் அதே மாதிரி ஒரு கேம். 120 சார் இதுவும் ஒரு இதுவும் அதே மாதிரி தான். நீ கடைக்கு வாங்க வேணா செக் பண்ண முடியாது. இப்படி வருது.
இது கெரடைஸ்கோப்பு கடலைஸ்கோப்பு. இது உண்டி வால் வச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆமாம், இது நம்ம நல்லா இழுத்து விடணும். ஆனால் இவ்வளோ தான் இருக்க முடியும். சின்ன பசங்க யாரும் அவ்வளோ ட்ரை பண்ணுங்க. நாங்களே ட்ரை பண்ணக்கூடாது தான், ட்ரை பண்ணுறோம். சும்மா ட்ரை பண்ணி. ஃபேக் பல்லி. ஃபேக்கு பண்ணி. இது வந்து ஷெல்ஸு. மீன் தொட்டி வேணும் வாங்கி போகிறோம். மீன் தடி வேணால் வாங்கி போடலாம். இது என்னது? மாஸ்க்கு. மாஸ்க் இருக்குது. புளியாங்கொட்டை. சொல்ல என்ன புளியாங்கொட்டை. என்ன பேர் என்ன? இது பேர் என்னடா? பல்லாங்குழி. பல்லாங்குழி. இது பேர் பல்லாங்குழி. பல்லாங்குழி. நானும் அப்புறம் வளர்க்குறேன். ஸ்கேல் பசில். நாங்களும் சின்ன வயசில் பென்சில், பென்ஸு, இங்க் எரேசர். இது நாங்கள் சின்ன வயசில் வாங்கி பார்த்துருக்கோம். இது வந்து இந்த பசில் ஸ்கேலு, இது பென்னு லைட்டு. பென் லைட்டு. அது இது வந்து அந்த 5 ரூபா இங்க் பென் முன்னாடி. மிட்டாய் வாங்கியிருக்கோம், அப்புறம் ஜாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும், ஸ்பைசி அந்த மாதிரி சில்லி மிட்டாய், ஸ்பைசி சில்லி மிட்டாய். காயின் வாங்கியிருக்கோம், உண்டிகள் வாங்கியிருக்கோம். இதான் விடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இழுத்தி விட. அதுக்கப்புறம் ஸ்டீம் போர்டு வாங்கியிருக்கோம், இது எப்படி விட்றோன்ட்டு காமிக்கிறோம். லேசர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது டாஸ் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ரிவ்யூ சொல்லிவிட்டு ஆடு வந்துச்சுன்னா ஆடு, ரிவ்யூ வந்துச்சுன்னா இது மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ஆர்டர் ரிவ்யூ போட்டுருவேன். அதுக்கப்புறம் இடிக்கல் மிட்டாய் வாங்கியிருக்கோம், கயிறு மிட்டாய் வாங்கியிருக்கோம், கம்மர்கட்டு வாங்கியிருக்கோம், மாஸ்மெலோ வாங்கியிருக்கோம். 2 வகையான பாஸ். ஒன்று ஹார்ட் லைன் வச்சுது, இன்னொன்று வந்துட்டு சுருட்டி ஸ்பைரல்ஸ். இது மொத்தமாக சேர்த்து நாங்கள் 400 மேலே வாங்கியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends. Bye.